ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம நாக சதுர்த்தி நாள் வழிபாடு செய்யும் நேரம் இதையெல்லாம் பார்க்க போகிறோம். சுப காரிய தடை, நாகதோஷம் நீங்களோ உங்களது முன்னோர்களோ நாகங்களுக்கு தீங்கு செய்திருந்தால் அனைத்தையும் போக்கக்கூடிய அற்புதமான இந்த நாக சதுர்த்தி வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றத பார்க்கலாம். அதன் சிறப்புகளையும் பார்க்கலாம். பொதுவாகவே நீங்கள் எல்லா தெய்வங்களையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அருகில் இந்த பாம்புக்கு ஒரு தனி இடம் கொடுத்து வைத்திருப்பார்கள். அப்பேற்பட்ட அதிர்ஷ்டத்தை கொண்ட ஒரு உயிரினம்தான் இந்த பாம்பு. இந்த நாக சதுர்த்தி அன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் நாகத்தை வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நாக தோஷம், கால சர்ப்ப தோஷம், அதே போல் நீங்களோ அல்லது உங்கள் முன்னோர்களோ இந்த பாம்புக்கு ஏதாவது ஒரு வழியில் தீங்கு விளைவித்திருந்தால் அந்த சாபம் அப்படின்றது பல தலைமுறைகளை தாண்டி வரும். இது எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாக சதுர்த்தி. அந்த நாள் என்று அதற்கு எப்படி வழிபாடு செய்வது அதையெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாகங்களின் அரசனான வாசுகி என்ற பாம்பிற்கு சிவபெருமான் தனது கழுத்தில் இடம் அளித்து இருக்கின்றார். அந்த இடத்தை அடைவதற்கு அந்த வாசுகி என்ற பாம்பு கடுமையான தவம் புரிந்ததாக வரலாற்றில் சொல்லப்படுகின்றது. இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த நாகங்களுக்கான ஒரு நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி. அது பார்த்தீங்கன்னா இந்த வருடம் எப்பொழுது வருகின்றது அப்படின்றத பார்க்கலாம். நாக சதுர்த்தி நாள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி வியாழக்கிழமை வருகின்றது. பூஜை செய்யக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் தான் நீங்கள் பூஜை செய்யணும். பூஜை செய்வதற்கு உகந்த நேரமாக 3 நேரம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் 7:35 8:55 வரைக்கும் காலையில் ஒரு நேரம், அதுக்கு அடுத்து காலையிலேயே 10:35 11:30 வரைக்கும் ஒரு நேரம், அடுத்ததாக ராகு கால நேரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். 1:30 3 மணி வரைக்கும். அந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1:30 3 மணி வரைக்கும் ராகு காலம் அமைந்திருக்கு. பொதுவாக ராகு காலத்தில் நாக சதுர்த்தி அன்று பூஜை செய்வதுதான் சிறந்த ஒரு முறை, சிறந்த வழிபாடாக பார்க்கப்படுகின்றது. அதனால் முடிஞ்சால் நீங்கள் இந்த ராகு கால நேரத்தில் இந்த வழிபாடை செய்யுங்க. நீங்கள் கோவில்லையும் செய்யலாம். கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலையும் நீங்கள் செய்யலாம். இந்த நாக சதுர்த்தி அன்று நாகங்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த மஞ்சள் பால்லாம் வாங்கி பூஜை செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நாக தோஷங்கள் நீங்கும். பல பேருக்கு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனை, தொடர் தோல்வி, திருமணம் நடக்கலை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு போய் நம்ம காட்டணும்னா அவங்க சொல்கிற முதல் வார்த்தை நாகதோஷம் இருக்குது. நம்ம நாகத்திற்கு தீங்கு விளைவிக்காவிட்டாலும் நமது முன்னோர்கள் ஏதாவது தெரிந்தோ தெரியாமலோ அந்த நாகங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் தீங்கு விளைவிப்பது அல்லது அதை அடித்து கொள்வது, இந்த மாதிரியான அந்த சாபங்கள், அந்த பாவங்கள் எல்லாம் இந்த தலைமுறையினரையும் கண்டிப்பாக தாக்கும். அதனால் நீங்கள் இந்த நாகதோஷம் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துலையுமே அந்த வெற்றி அப்படின்றதே அடைய முடியாது. சிக்கலாக கொண்டே இருக்கும். அதெல்லாம் தீர்வதற்கான ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாக சதுர்த்தி. அன்றைக்கு நீங்கள் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்கள், சிவன் கோவில், இந்த மாதிரி ஆலயத்துலலாம் அந்த நாகங்களுக்கென்று ஒரு தனி இடம் இருக்கும். அங்கே நாகர் சிலைகள், நாகராஜா, நாகராணி, நாக தேவதைகள் சிலைகள்லாம் நிறைய இருக்கும். அந்த சிலைகளுக்கு நம்ம சொல்லி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் பாலும் மஞ்சளையும் கலந்து நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம்னா நிறைய கொண்டு போய் கொட்டணும் அப்படின்றது கிடையாது. கொஞ்சமாக ஒரு டம்ளரில் ஒரு பால், அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ மஞ்சத்தூள் போட்டு அதை எல்லா நாகர் சிலைகளுக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருங்க. கொஞ்சமாக நம்ம அபிஷேகம் செய்தாலே போதும். அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களால் அந்த சிலைக்கு அலங்காரம் செய்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். நாகராஜாக்களே, நாக தேவதைகளே, நானோ எனது குடும்பத்தில் உள்ளவர்களோ எனது முன்னோர்களோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் தீங்கு இழைத்திருந்தால் அதை மன்னித்து எங்களுடைய கஷ்டங்களையும் சாபங்களையும் தோஷங்களையும் போக்க வேண்டும் அப்படின்னு மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களது ஏதாவது ஒரு வேண்டுதல்களையும் நம்ம வீட்டில் சுப காரியம் நடக்கணும், திருமணத்தடை நீங்கணும்,
குழந்தை பாக்கியம் நீங்கணும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடியது இந்த நாகர் வழிபாடு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த பிரிந்த கணவன் மனைவி சேருவதற்கும் இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கணவனோ அல்லது மனைவியோ சென்று நாகர்களுக்கு பூஜை செய்து நீங்கள் பிரிந்தவர்கள் சேர வேண்டும் மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அந்த அந்யோன்யம் அதிகரித்து, ஒற்றுமை அதிகரித்து, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் சேரக்கூடிய பாக்கியத்தையும் இந்த நாகர்கள் அருள்வார்கள். இந்த மாதிரி வேண்டிக் கொண்டு நீங்கள் வந்துட வேண்டியதான். இவ்வளோ தான் இந்த வழிபாடு. இது உங்களால் கோவிலுக்கு சென்று செய்ய முடியாதவர்கள் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக நிறைய பேர் அந்த நாகர் சிலை பூஜை அறையில் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாதவர்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய படங்களை நீங்கள் பாருங்கள். முருகரோ, சிவனோ, பெருமாளோ, அம்மனோ எல்லோருமே அந்த பாம்பு அப்படின்றது அந்த படத்தில் இருக்கும். அது அந்த மாதிரி படத்துக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து, அந்த பாம்பின் உருவத்திற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். இந்த மாதிரியே வழிபாடு செய்து ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் பாலோடு அந்த மஞ்சத்தூளை வச்சு அவங்களுக்கு பக்கத்தில் நெய்வேத்தியமாக வைத்து விட்டு நீங்கள் இதே மாதிரி ஏதாவது உங்களால் வைக்கக்கூடிய என்னவாக இருந்தாலும் வைக்கலாம். பழங்கள், வெற்றிலை பாக்கு இந்த மாதிரி வச்சு நீங்கள் இதே முறையில் வேண்டிக் கொண்டு இந்த பாலை என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நம்ம யாரும் அதை சாப்பிடக்கூடாது. அந்த பாலை எடுத்துகிட்டு போய் ஏதாவது கால்படாத இடத்துல, மரத்துக்கு கீழே, அந்த செடிகளில், அந்த மாதிரி மண்ணில் அதை படுற மாதிரி நீங்கள் ஊற்றிடணும். போகிற நடைபாதையிலலாம் ஊற்றக்கூடாது. ஏதாவது ஒரு கால்படாத இடத்துல மண்ணுக்குள் அந்த பால் இறங்க வேண்டும். நீங்களாம் சாப்பிட்றாதீங்க. இந்த மாதிரி செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நாகதோஷங்கள், சர்ப்ப தோஷங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு நீங்கும். அதே போல் சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த நாக பஞ்சமி, நாக சதுர்த்தி அன்று வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன பயம், அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் அந்த ராகு காலத்தில் பூஜை செய்து பாருங்கள். அனைத்து தோஷமும் நீங்கி சுபிட்சம் ஏற்படும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். தேங்க்யூ.